பிசாசுக்கு இடம் கொடுப்பதால் சேதம் வரும். ஒரு ஒழுங்கா இருந்தா அதை ஒழுங்கினமாக்கிடுவான். ஒரு நல்லா இருந்தா அதுல நஷ்டத்தை உண்டாக்கிடுவான். ஒரு சேதத்தை உண்டாக்குவது அதுல பிரதான பங்கு வகிப்பவன் பிசாஸ். ஆகவேதான் எபேசியர் 4:27 சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்குதுன்னா என்ன? பிசாசு நேரடியா நான் உள்ள வரவா, வீட்டுல இங்க இருந்துக்கிறவா அப்படி கேட்க மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் தெரியாம எந்த இடத்துல இடம் கொடுப்பாங்க தெரியுமா? பிசாசினுடைய உபதேசங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நம்ம தான் கவனமா இருக்கணும். சாத்தானுக்கு இடம் கொடுப்பது ஒண்ணுதான், சாத்தானுடைய உபதேசங்களுக்கு இடம் கொடுப்பதும் ஒண்ணுதான். இதுக்கு இடம் கொடுத்துட்டா வஞ்சிக்கிற ஆவி உள்ள வந்துருமா? வேதம் சொல்லுது.